இப்போ வந்து கோயம்புத்தூர் டு அவினாசி அந்த அளவுக்கு வந்து ஒரு மேம்பாலம் போட்டாங்க. அதுக்கு வந்து நேம் அதோட பாலத்துக்கு பெயர் வந்து ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சிருந்தாங்க. அதை பற்றி சீமான நான் ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். அவங்க இல்ல, அண்ணன் சீமான் சொன்னது சரியான கருத்து தான். ஆனால் நம்ம தமிழ்நாடை வந்து முன்னேற்றி தான் கொண்டு போகணும் தவிர பின்னாடி கொண்டு போகக்கூடாது. நம்ம ஜாதியே வேண்டான்னு ஜாதி சமூகமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பாலத்தின் வந்து நம்ம ஒரு ஜாதி பேர் வச்சு வைக்க வேண்டாம. ஜாதி பேர் இல்லாமல் நம்மளோட தேச தலைவர்களோட எவ்வளவோ பேர் இருக்கு. இல்லாட்ட நம்ம தமிழர்கள் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு முத்துராமலிங்கம் அப்படி நிறைய பேர்கள் நிறைய இருக்கு. அவங்க பேரை வைக்கலாம். நம்ம கொடிக்காத்த குமரன், வஉசி சிதம்பரனார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அவங்களோட பேரை வைக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஜாதி பேரை வச்சு நம்மளே முன்னோடியா இருக்க வேண்டாமே. நம்ம இந்தியாவிலேயே நம்ம தான் முன்னோடி மாநிலம் சொல்லிக்கிட்டோம். மறுபடியும் நம்ம வந்து ஜாதி பேரை வச்சு பின்னாடி போக வேண்டாம். நம்ம முன்னேற்ற பாதைக்கு நம்ம போகலாம். நம்ம தேச தலைவர்கள் இல்லாட்ட நம்மளோட தமிழர்களோட பேரை வைக்கலாம். நம்ம மறுபடியும் பின்னாடியே போக வேண்டாம். இது அண்ணன் சீமான் சொன்னது சூப்பரான சரியான கருத்து தான். எல்லாருமே இந்த கருத்தை வந்து வரவேற்கணும். ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன முயற்சி பண்ணாதான் நாளை வந்து பெரும் முயற்சிக்கு வழிவகுக்க முடியும். அதனால இந்த கருத்தை நான் ஏற்றுக்கிட்டுதேன். என்னோட கருத்து இல்லைன்னா அபிப்பிராயம் இதுதான். நான் அது எல்லாம் எதுக்காண்டி அண்ணனுக்காண்டி எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல கோரிக்கைக்கு எல்லாருமே ஆதரவு கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஜாதியை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய் மறுபடியும் வச்சு பின்னோக்கி போக வேண்டான்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்து எப்படின்னு தெரியல. என்னோட சொந்த கருத்து. ஆமாம், நம்ம எவ்வளவோ மாற்றத்தை நினச்சிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ மாற்றத்துக்கு பிறகு நம்ம பின்னாடி போகணுமா? பின்னாடி போக வேண்டாம், நம்ம முன்னாடி தான் போகணும். ஏன்னா நம்ம வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம். இன்னொரு 50 வருஷத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி பாலங்களுக்கு பேர் வைக்கிறது தேச தலைவருக்கு பேரை வைங்க. தனி நம்பர் பேரை வச்சா கூட அவங்க பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேரை வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம். அவங்களோட பேரை மட்டும் வைங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட எப்படி சொல்ல, நம்மளோட இதில் வந்து பிரிண்ட் ஆயிரும். நாளை அதை பாலத்து பேர் சொல்லி அழைக்கிறதுனாலுமே அந்த ஜாதி புனை பேரை வச்சு தான் சொல்லுவாங்க. அது நாளைக்கு வந்து அந்த மறக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்தின மாதிரி ஆயிரும். அது நாளை வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. தமிழக தலைவர்களுக்கு தெரியாமலாம் இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வழியிருக்க வேண்டாம். யாருக்குமே நம்ம தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்காங்க. இதையும் கொஞ்சம் மாறுங்க. அண்ணனோட கருத்து நல்ல கருத்து தான். அண்ணன் கருத்துக்கு நான் எப்பொழுதுமே ஆதரவு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், அவர் அங்கே பேர் கிளீனாக வச்சுருவார். அப்புறம் ஜாதி பேர் வைக்கக்கூடாது, தெருவில் இருந்த ஜாதி பேரும் வைக்கக்கூடாது, ஜாதி கொடி பறக்கக்கூடாது, இப்படின்னு ஜாதியை பற்றி விளம்பரமும் படுத்திக்கிடுவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல, என்ன அரசியல்னே தெரியல. உடனே சீமான் சொன்னால் உடனே அவர் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்காரு அப்படின்னு சொல்கிறது. சீமானை சொல்லி 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 அவருக்கு வாய் வலிச்சு போச்சு. தமிழ்நாட்டு மக்களும் கேட்குற மாதிரி ஐடியா ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிறது, அவர் சொல்கிறதையாவது அவர் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்த்து அப்படி நடக்கலையான்னு கூட கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மக்கள் வந்து அதை விரும்புறதில்ல. கத்துனவனும் கத்திக்கிட்டே போகிறான். அவன் நல்லா சுரண்டிங்கிறான்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓட்ட அங்கே தான் குத்துறானுவோம். கோயம்புத்தூரில் பாலம் கட்டுறாங்க, ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்காங்க. அது ஜாதி பேராக தெரியலையா? ஏன் அவர் துரைசாமின்னு சொல்லலாம், கோபாலசாமின்னு சொல்லலாம். அவர் உண்மையான பேர் அந்த பேர் தானே. எதுக்கு ஜிடி நாயுடுன்னு ஜாதி பேரை சொல்லணும்? கோயம்புத்தூரில் வேற யாருமே இல்லையா? சுதந்திர தியாகி பேரே இல்லையா? சின்னமலைன்னு பேர் வைக்கலாம், அவர் சுதந்திர தியாகி தானே. ஏன் ரோஸ் செய்ய மாட்டேங்காங்க? சீமான்னு சொல்றது வந்து தப்பு கிடையாது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரோசிச்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். தெரியாத விஷயத்த அண்ணாச்சி சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ரோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ரோசிச்சு பாருங்க. அங்க உள்ள சுதந்திர தியாகிய பேரை வைங்க. அவருக்கு இருக்கே கரெக்ட் தானே. ஏன்னா இவங்க திராவிட மாடல் அரசு தான் இந்த சாதியை ஒழிப்போன்னே சொல்லுதாங்க. அப்போ அவங்களே அந்த பாலத்துக்கு போயிட்டு ஜிடி நாயுடோட பேரை வச்சிருந்தாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதுக்கு நல்ல தலைவர்கள் பேரை, சிறந்த தலைவர் காமராஜர் அவர் பேரெல்லாம் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்காம இவர் பேரை வைக்கும்போது அவரோட எதிர்ப்பு கரெக்டு தானே. அது போல இப்போ கூட முத்துராமலிங்க தேவர் சாலைங்கிறத கூட முத்துராமலிங்கனார் சாலைன்னு கூட மாத்திருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு மட்டும் ஜிடி நாயுடோட பேரை வைக்கும்போது எல்லாரும் எதிர்க்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி நேமை பார்த்துட்டு நம்ம அடுத்த தலைமுறை, நம்ம படிச்சுட்டு வர நம்ம பிள்ளைங்க எல்லாருமே அவங்களும் சாதி வெறி அந்த மாதிரி தூண்டுத மாதிரி தானே இருக்கு. இந்த மாதிரி பேர்லாம் பார்த்தா இதுக்கு உண்மைக்கே நல்ல சிறந்த தலைவர்கள் பேர்லாம் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு எந்த விதமான தாக்கமும் ஏற்படாது.
அது மாதிரி இந்த மாதிரி பேரை வைக்கிறத தடுத்துட்டு இவங்களே இது ஜாதி வரியை வந்து மாணவர்களுக்கிடையே இளைஞர்களுக்கிடையே தூண்டுத மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி பேரை வைக்கிறத தடுத்துட்டு சீமான் சொல்ற மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் பேரை வைக்கலாம், இல்ல பொதுவான ஒரு பேரை கூட வைக்கலாம். அவங்க எதுக்கு இந்த மாதிரி பேரை வைக்காங்க? இது வந்து முற்றிலும் கண்டிக்கிறோம் நாங்க. அது சிடி நாயுடுங்கிற பேரை வைக்கிறது தப்பு தான். அது தமிழர் நாட்டில் தமிழர் இதுகளுக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பேரில் ஏதாவது ஒன்று வைக்கலாம். இவங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி ஃபுல்லாக இப்படி தான் பண்ணுவாங்க. அவள் அப்பா பேர் இந்த மாதிரி சிடி நாயகர் அந்த மாதிரி இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதே வேலை தான். ஓட்டு கேட்டு வரும்போது தமிழர்கள்னு ஓட்டு கேட்டு வருவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு திராவிட மாடல் ஆட்சிம்பாங்க. இதே வேலை தான் அவங்க இதே தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழர்கள் தான் கொஞ்சம் உணரணும். ஏன்னா இது பல திருப்பு இந்த மாதிரி தான் அண்ணன் சீமான் அண்ணன் மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டிலே மொத்தத்திலே ஓச்சிருவாங்க. அவர் ஒரு ஆள் தான் இப்போ தமிழருக்காகவும் தமிழர் உரிமைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காரு. அவருன்னு இந்த எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது, அது இருக்காங்கிறதே தெரில. நாம் தமிழர் கட்சி தான் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து 2026 நாம் சீமானை ஆதரித்தா மட்டும்தான் தமிழர்கள் நல்ல முறையில் வாழ முடியும். இல்லைனா இவங்க எல்லாத்துக்கும் அவங்க பேரை தான் வைப்பாங்க, அவங்க இதை தான் பண்ணுவார். இவன் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த சாதி பேரில் இருக்க தெருவு பூரா எடுக்கணும்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்களே மறுபடியும் அதே ஊக்குவிக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவன் தமிழ்நாட்டில் தமிழ் விடுதலைக்காக போராடின எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது நீ சிடி நாயகர் பேரை வைக்கணும்னா அப்போ அவங்களுடைய அதிகார திமிரை காட்டணுங்கிற இதுக்கு தான் பண்ணுறாங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. வன்மையாக கண்டிக்கிறேன். இது தமிழருக்காக போராடிய எத்தனையோ தலைவர்களுக்காக வ.உ.சி. சிதம்பரனார், முத்துராமலிங்க தேவர், அப்புறம் வந்து சிடி யார் நம்ம இவங்க எல்லாரும் எத்தனையோ தலைவர்கள் இருக்க மாதிரி. இப்படி இருக்கும்போது நீ சிடி நாயகர்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஆதிக்கமாக கொண்ட அவர் பேரை தான் வைக்கிறீங்க. அப்போ என்னதுன்னா உங்கள் அதிகார திமிரை தான் நீங்கள் காட்டுறீங்க. மறுபடியும் இந்த சாதியை ஊக்குவிக்கிற இந்த இதில் தான் பண்ணுறீங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இந்த மாதிரி போக்க கைவிடணும். இது நிலைச்சு உங்கள் ஆட்சி தான் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் இதில் இது பண்ணுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அப்பா பேர் கலைஞர்னு கலைஞர் எந்த இதில் எடுத்தாலும் கலைஞர் பேரை தான் வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது இப்போ சென்னையில் இப்படி தான் ஒரு இதுக்கு வந்து முத்துராமலிங்க தேவர்னு இருந்ததை அதை எடுத்துட்டு முத்துராமலிங்கம்ங்கிற தெருங்கிற மட்டும்தான் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு பாலத்துக்கு சிடி நாயகருங்கிற பேர் வைக்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ படித்த இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ இது ஒரு சிடி நாயகருங்கிற ஒரு பேர் வைக்கும்போது ஒரு சாதிய தூண்டுதலாகத்தானே தெரியுது. இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது தான். சீமான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அதை வந்து மாற்றணும். சில இது பண்ணி இது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்குமாக போராடிய தலைவர்கள் பேர் யாராவது ஒரு பேரை கண்டிப்பாக வைக்கணும், மாற்றி வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்து.